சட்டம் ஒழுங்கு, சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்காங்கிற கேள்விதான். 31 நாள்ல 30 நாள்ல 133 கொலைகள். தம்பி ஆம்ஸ்டாங் படுகொலை 134. அதுக்கு பிறகு நம்முடைய பாலகிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய நம்ம கட்சி பிள்ளை நிறைய பேர். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கொலை, வீட்டுல உள்ள புகுந்து கொலை, ரோட்ல நடந்தா கொலை. எந்த கொலையாளியாவது 30 வயசுக்கு மேல இருக்கான மட்டும் பாரு, எல்லாம் இளைய பிள்ளைகள், இளைஞர்கள். ஒரு உயிரை கொல்ல வேண்டும் என்கிற கொடிய சிந்தனை வருதுன்னா அவன் மனநிலை எப்படி தயாராயிருக்குன்னு பாரு. இந்த சமூகம் குற்ற சமூகமாக உருவாக்கப்பட்டு விட்டது. சிந்தனையின் விளைச்சலே, சமூகத்தின் விளைச்சலே சிந்தனை. சிந்தனையின் விளைபாடுதான், செயல்பாடுதான் இது போன்ற இழி செயல்கள். அப்ப என்ன சொல்றான் ரூசோ? என்ன சொல்றான்? நீ குற்றவாளியை பிடித்து தூக்கில் போடுவதை நிறுத்து, அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை தூக்கில் போடுன்றான். அப்ப ஒரு தலைமுறை எப்படி நீ உருவாக்கணும்? இது கொடிய செயல், இதை செய்யக்கூடாது என்கிற சிந்தனை உருவாக்கணும். அந்த எண்ணம் இருக்குமானால் அதை நீ என்கவுண்டர் பண்ணணும், சுட்டுக் கொள்ளணும், தூக்கில போடணும், சிறையில் போடணும். அப்படி நீ